கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். தமிழகத்தில் புதிதாக உருவானது விஜயகாந்த் அணி. கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தனர் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள். தேமுதிக மக்கள் நல கூட்டணி இடையே தொகுதி உடன்பாடு. 124 தொகுதிகளில் தேமுதிகவும் 110 தொகுதிகளில் மக்கள் நல கூட்டணியும் பேட்டி. தேர்தலுக்காக தேமுதிக யாரிடம் விலை போகவில்லை என கேப்டன் விஜயகாந்த் திட்டவட்டம். மக்கள் பணியாற்றுவதை தமது மகத்தான கடமை என்றும் பேச்சு. தமிழகத்தில் விஜயகாந்த் அணி உருவானதை அடுத்து தொண்டர்கள் உற்சாகம். மூளை முடுக்குகளில் எல்லாம் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகம். தேமுதிகவின் தேர்தல் அறிக்கையை மக்களிடம் எடுத்து செல்லும் வகையில் வரும் வெள்ளிக்கிழமை முதல் தமிழகத்தின் அனைத்து மாநகராட்சிகளின் பிரச்சார பொதுக்கூட்டம். தேமுதிக தலைமை கழகம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிக 124 தொகுதிகளில் போட்டியிடுவது என்றும் மக்கள் நல கூட்டணி 110 இடங்களில் போட்டியிடுவது என்றும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தமிழகத்தில் மே மாதம் 16ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதைத் தொடர்ந்து நடைபெறவுள்ள தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் கூட்டணி அமைப்பது குறித்து தமிழக அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மக்களிடத்தில் மிகுந்த எழுச்சியையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தங்கள் கூட்டணியில் இணைய வேண்டும் என பல்வேறு கட்சிகளும் அழைப்பு விடுத்து வந்தன. இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் மக்கள் நல கூட்டணி கட்சி தலைவர்கள் கேப்டன் விஜயகாந்தை இன்று நேரில் சந்தித்து பேசினர். அப்போது தமிழக சட்டமன்ற தேர்தலை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. மேலும் தேமுதிக 124 தொகுதிகளிலும் மக்கள் நல கூட்டணி 110 இடங்களில் போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து தொகுதி உடன்பாட்டில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் கையெழுத்திட்டனர். முன்னதாக தேமுதிக தலைமை கழகத்திற்கு வருகை தந்த மக்கள் நல கூட்டணி கட்சி தலைவர்களை தேமுதிக நிர்வாகிகள் வரவேற்றனர். கூட்டணி அமைந்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் தேமுதிக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தமிழகத்தில் கூட்டணிக்காக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் யாரிடமும் விலை போகவில்லை என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொள்வது என்றும் 124 தொகுதிகளில் தேமுதிகவும் 110 தொகுதியில் மக்கள் நல கூட்டணி போட்டியிடும் என்றும் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கூட்டாக அறிவித்தனர். சென்னை தேமுதிக தலைமை கழகத்தில் நடைபெற்ற இந்த தொகுதி உடன்பாட்டிற்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த், வைகோ, திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கூட்டணிக்காக பாடுபட்ட மக்கள் நல கூட்டணி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தவுடன் கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படும் என்றார். தேர்தலுக்காக தேமுதிக யாரிடமும் விலை போகவில்லை என்று கூறிய கேப்டன் விஜயகாந்த் இதை பத்திரிகைகளும் ஊடகங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். மக்கள் பணியாற்றுவதுதான் தனது மகத்தான கடமை என்றும் அந்த வகையில்தான் தற்போது மக்கள் நல கூட்டணியில் இணைந்து தொகுதி உடன்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தன்னை மக்கள் நல கூட்டணியின் கிங்காக மாற்றுவதாக தெரிவித்த தலைவர்கள் அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். தனது தலைமையிலான மக்கள் நல கூட்டணிக்கும் வைகோ ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் என்றும் அவர் கூறினார்.
எல்லாரும் வந்து என்னை வந்து இவங்க 4 பேர் கிங் மேக்கரா நாங்க இருக்கிறோம், நீங்க கிங்கா இருங்கன்னாங்க. அப்படிதான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். அண்ணன் இப்ப பேசும்போது கூட கேட்டாரு என்கிட்ட, வைகோ நான் கூட்டணி தாராளமா அறிவிச்சிருங்க கூட்டணி. ஏன்னா நான் ஏற்கனவே திருமாவளவன்கிட்ட சொல்லி கூட்டணி மந்திரி சபையில் இடம் என்னைக்கு நான் சொன்னேன் அன்னைக்கு அன்னையிலிருந்து நான் சொல்லியிருக்கேன். அதனால கூட்டணி மந்திரி தாராளமா சொல்லுங்க. ஏன்னா இதுதான் அண்ணன் சொன்னாரு, இதுதான் ஒரு யாருக்கும் தெரிஞ்சவரும். நான் எத்தனையோ விட எவ்வளோ சொல்றாங்க, இவ்வளவு பணத்தாசைக்கும் அங்க போயிட்டேன், மழை போயிட்டார் விஜயகாந்த்னாங்க. அப்புறம் சிலர்ல இந்த பக்கம் வள போயிட்டார், எந்த பக்கம் வள போடலாம், மக்களோட அன்னைக்கு சொல்றதான் தெய்வத்தோட மக்களோட தான் கூட்டணி. அந்த தெய்வத்தோட அந்த தெய்வம் தான் மக்கள் அடையாளம் காட்டும். இவங்களோட கூட்டணி வைங்கன்னா அந்த மக்கள் தான் சொல்வார்கள். அதனால இவங்களோட கூட்டணி மக்கள் நல கூட்டணி. ஏன் அவங்களே பேர் வச்சிருக்காங்க, நீங்களே புரிஞ்சுக்கணும். மக்கள் நல கூட்டணிகள் தெய்வம் தான் வைக்க சொல்லியிருக்கோம். ஆனால் எங்கள் 4 பேரும் 4 விதமான கொள்கையுடையவர்கள் நீங்க நினைச்சிருக்காங்க. 4 பேருக்கு ஒருமித்த கருத்து தான் இருக்காங்க. அதான் நான் அவங்களாம் கிங் மேக்கர், என்னை கிங்குன்னு சொன்னாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா? அறிஞர் அண்ணாவை போன்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை தமிழகத்தின் ஆட்சி பீடத்தில் அமர்த்துவதே தங்கள் நோக்கம் என்று மக்கள் நல கூட்டணி கட்சி தலைவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். அதிமுக திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கேப்டன் விஜயகாந்தின் எண்ணம் இந்த தேர்தலில் ஈடேறும் என்றும் அவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி எதிர்கொள்வது என்று சென்னை தேமுதிக தலைமை கழகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மக்கள் நல கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து தொகுதி உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து தேமுதிக தலைவர்கள் கேப்டன் விஜயகாந்த், வைகோ, ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன், தொல் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கலைஞருக்கும் கலகலத்து போன அந்த திமுக கூடாரத்திற்கும் கலக்கத்தை ஏற்படுத்திய கூட்டணி தேமுதிக தலைமையிலான மக்கள் நல கூட்டணி என்று கூறினார். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டுள்ளதாக கூறிய அவர், பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் போன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதே ஆட்சி பீடத்தில் அமரப்போகிறார் என்றார். மேலும் கேப்டன் விஜயகாந்த் அணி என மக்கள் நல கூட்டணி அழைக்கப்படும் என்று கூறிய அவர், திமுகவை வீட்டிற்கு அனுப்பி வைப்பதில் கேப்டன் முழு மூச்சுடன் செயல்பட்டு வருவதாகவும் இதில் 5 அணியான மக்கள் நல கூட்டணிக்கு தருமாறு கேப்டன் விஜயகாந்த் இருப்பார் என்றும் அவருக்கு உறுதுணையாக நாங்கள் 4 பேரும் செயல்படுவோம் என்றும் கூறினார். மக்கள் நல கூட்டணி சார்பில் 26ஆம் தேதி நடைபெறும் வழக்கறிஞர்கள் மாநாடு மற்றும் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள கூட்டங்களில் தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளதாக கூறினார். தொடர்ந்து 25 முதல் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள கூட்டங்களில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கூட்டணிக்காக மிகவும் பாடுபட்ட தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் மற்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோருக்கு மக்கள் நல கூட்டணியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து மக்கள் நல கூட்டணி சார்பில் திரு பாலகிருஷ்ணன், திரு சுப்புராயன், திரு ரவிக்குமார், திரு திருப்பூர் துரைசாமி ஆகியோருக்கும் வைகோ அப்போது நன்றி தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், கேப்டன் தலைமையிலான மக்கள் நல கூட்டணி மக்கள் எதிர்பார்த்த கூட்டணி, மாற்றம் தரும் கூட்டணி என்று கூறினார். மேலும் மகத்தான கூட்டணி, மாபெரும் வெற்றி கூட்டணி என்றும் அப்போது அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழகத்தின் நாலா திசைகளிலே இருந்தும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அகில இந்தியாவிலும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, புவனம் முழுவதிலும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். You will become the king. We the king makers will make you the king. நீங்கள் மக்கள் நல கூட்டணி என்கிறீர்களே, அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கிறார்களே, தொகுதி உடன்பாடு செய்திருக்கிறீர்களே, இந்த 2 பேர் இணைந்ததற்கு பிறகு என்ன பெயர் சொல்லி அழைப்பீர்கள் என்றால் கேப்டன் விஜயகாந்த் அணி. மக்கள் எதிர்பார்த்த கூட்டணி, மாற்றம் தரும் கூட்டணி, மகத்தான கூட்டணி, மாபெரும் வெற்றி கூட்டணி. தொடர்ந்து பேசிய விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர்,
தமிழக அரசியலில் புதிய வரலாறு படைக்க வேண்டும் என்பதால் கேப்டன் விஜயகாந்த் மகத்தான முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். இந்த சிறப்பான முடிவை எடுத்ததன் மூலம் தன் மீதான அவதூறுகளை தவிடு பொடியாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேடல் நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் கிங்காக இருக்க வேண்டும் என்று அவரது தொண்டர்கள் விரும்பியதை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்றார். மேலும் தாங்கள் 4 பேரும் சேர்ந்து கிங் மேக்கராக மாற்றுவோம் என்றும் அவர் உறுதி கூறினார். மேலும் நாளைய தமிழகத்தை தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நிதானமாக சிந்தித்து கேப்டன் செயல்பட்டுள்ளதாக புகழாரம் தெரிவித்த அவர், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைப்பார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வேடல் நகரிலே நடைபெற்ற அந்த மாநாட்டுக்கு அரசியல் திருப்புமுனை மாநாடு என்று சொன்னார். அப்போது ஒரு செய்தி அவர் சொன்னார், என் தொண்டர்கள் என்னை கிங் மேக்கராக பார்க்க விரும்பவில்லை, கிங்காக பார்க்க விரும்புகிறார்கள் என்று சொன்னார். அப்போதே ஒன்று தெளிவாகிவிட்டது, நான் இனி யாரையும் முதலமைச்சராக்க மாட்டேன், நான் தான் தமிழகத்தின் முதல்வர் ஆவேன் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அப்போது திமுகவுக்கு ரூல்ட் அவுட், திமுகவோடு இல்லை. ஏற்கனவே அதிமுகவை அப்புறப்படுத்துவதுதான் என்னுடைய ஒரே நோக்கம். ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுகவை ஆட்சி கட்டிலில் இருந்து தூக்கி எறிய வேண்டும், அதற்காக எதையும் செய்வேன் என்று சொன்னார். வேடல் மாநாட்டிலே அந்த செய்தியை சொன்னார். இப்போது பேசிக் கொண்டிருக்கிற போது அண்ணன் வைகோ அவர்கள் சொன்னார், இப்போது நாங்கள் 4 கிங் மேக்கர்களாகிவிட்டோம், உங்களை கிங் ஆக்கப் போகிறோம் என்று சொன்னார். தொடர்ந்து பேசிய ஜி. ராமகிருஷ்ணன், டிசம்பர் 23ஆம் தேதி கேப்டனை சந்தித்ததாகவும் அதன் பின்னர் மார்ச் 23ஆம் தேதியான இன்று கேப்டனை சந்தித்தது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று கூறினார். கடந்த 47 ஆண்டுகளாக கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர் தமிழகத்தை வஞ்சித்து விட்டதாகவும் இந்த காலத்தில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் மட்டுமே ஏற்பட்டதை தவிர மக்கள் முன்னேற்றத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று புகார் தெரிவித்தார். அரசியல் மாற்றம் நிகழ உள்ளது. அதிமுக திமுகவை தூக்கி எறிந்து தேமுதிக தலைமையிலான மக்கள் நல கூட்டணி தமிழகத்தில் மாபெரும் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த ஜி. ராமகிருஷ்ணன், பகத்சிங்கின் நினைவு தினமான இன்று மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், விவசாயிகளுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் எனும் அடிப்படையில் இந்த உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உடன்பாட்டை ஏற்படுத்துகிறது. அண்ணன் வைகோ அழகாக சொன்னார், இங்கே திருமாவளவன் சுட்டிக்காட்டியிருக்கிறார், நாங்கள் 4 கிங் மேக்கர்ஸ். கேப்டன் அவர்கள் கிங்காக மே மாதம் 10 வெற்றி பெற்று மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சியை கைப்பற்றும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான மாற்றாக, ஒரு அரசியல் வரலாற்றை திருப்பு முனையாக அமையும் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் 5 கட்சிகளை சார்ந்த செயல் வீரர்கள் மட்டுமல்ல, தமிழகத்து மக்களே எதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்களோ மாற்று உருவாகிவிட்டது. அப்போது பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழகத்தில் அதிமுக திமுகவுக்கு மாற்றான கூட்டணி ஒன்று அமைய வேண்டும் என்ற தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு தற்போது பூர்த்தியடைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் அராஜக ஆட்சி நடத்தி வரும் அதிமுக அரசு மக்கள் நல கூட்டணியின் மீது சிறிது சிறிதாக போர் தொடுக்க தொடங்கியுள்ளதாக கூறினார். ஆனால் தற்போது தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆளுங்கட்சி தங்களுக்கு எதிரான தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தும் என்று கூறினார். திமுக அதிமுக என்கிற இந்த 2 கட்சிகளின் ஆட்சி மாறி மாறி வருவதை அகற்றுவதற்கு சபதம் எடுத்துக் கொள்கிற நாளாக இந்த நாள் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. போர்க்களம் தயாராகிவிட்டது. தமிழ்நாட்டு மக்களுடைய 50 ஆண்டு கால கனவு என்பது ஒரு மாற்றம் தேவை. அதற்குரிய ஒரு மகத்தான ஒரு நல்ல சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. 2 தீய சக்திகளையும் எதிர்த்து நம்முடைய அணி போர்க்களத்தில் இறங்கியிருக்கிறது. மகத்தான முறையில் தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவோடு வெற்றி பெறும் இந்த இனிய நாள் மிகுந்த மகிழ்ச்சிகரமான நாள். செய்தியாளர் சந்திப்பின் இறுதியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உடன்பாடு ஒப்பந்தத்தை வாசித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு
தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தமிழக முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திப்பதென்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 124 தொகுதிகளில் போட்டியிடுவதென்றும் மக்கள் நல கூட்டணி 110 தொகுதிகளில் போட்டியிடுவதென்றும் இன்று முடிவு செய்யப்பட்டு தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுகிறது. கையெழுத்திட்டவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த், மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ, மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் கையொப்பமிட்டு ஒப்பந்தமாகி இருக்கிறது. தேமுதிகவின் தேர்தல் அறிக்கையை மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் வரும் வெள்ளிக்கிழமை முதல் தமிழகத்தின் அனைத்து மாநகராட்சிகளிலும் தேமுதிக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் தேமுதிகவின் தேர்தல் அறிக்கையை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் அனைத்து மாநகராட்சிகளிலும் தேமுதிக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றவுள்ளார் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெறும் என்று தலைமைக் கழகம் தெரிவித்துள்ளது. அதன்படி வரும் வெள்ளிக்கிழமை திருநெல்வேலியிலும், சனிக்கிழமை தூத்துக்குடியிலும், மதுரையில் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் பொதுக்கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாநகராட்சியில் மார்ச் 28ஆம் தேதியும், மார்ச் 29ஆம் தேதி திருச்சியிலும், மார்ச் 30ஆம் தேதி திண்டுக்கல் மாநகராட்சியிலும் தேமுதிக பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. மார்ச் 31ஆம் தேதி இந்த பொதுக்கூட்டம் கோவையில் நடைபெறுகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி திருப்பூரிலும், ஏப்ரல் 2ஆம் தேதி ஈரோட்டிலும், ஏப்ரல் 3ஆம் தேதி சேலத்திலும், ஏப்ரல் 4ஆம் தேதி வேலூர் மாநகராட்சியிலும் தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று தேமுதிக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. வால்பாறை அருகே தொழிலாளியை துரத்திய காட்டு யானை, பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதி. கரூர் அருகே டாஸ்மாக் மதுபான கடை பாரில் இருந்து போலி மதுபானங்கள் பறிமுதல், 3 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. மற்றும் பல செய்திகள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றது. கரூர் அருகே டாஸ்மாக் மதுபான கடை பாரில் இருந்து போலி மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் ஈசநத்தம் கிராமத்தில் தமிழக அரசிற்கு சொந்தமான டாஸ்மாக் மதுபான கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த கடையின் பாரில் போலி மதுபானங்கள் கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்படுவதாக மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சோதனை மேற்கொண்ட போலீசார் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 890 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக பார் உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே காட்டு யானை துரத்தியதில் படுகாயமடைந்த தொழிலாளியை பொதுமக்கள் பத்திரமாக மீட்டனர். வால்பாறையை அடுத்த வில்லோனி எஸ்டேட் தேயிலை தோட்டத்தில் மயில் வாகனன் என்ற தொழிலாளி வேலை பார்த்து வருகிறார். இவர் வழக்கம் போல் தனது மாட்டினை வீட்டிற்கு அருகே உள்ள தோட்டத்தில் மேய்ச்சலுக்காக அழைத்து செல்லும் போது அங்கு மறைந்திருந்த காட்டு யானை ஒன்று அவரை தாக்க முயற்சித்துள்ளது. இதையடுத்து வேகமாக ஓடிய அவரை காட்டு யானை விடாமல் துரத்தியதால் உயிர் பயத்தில் ஓடிய மயில் வாகனன் எதிரே இருந்த பள்ளத்தில் விழுந்துவிட்டார். அவரின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த பொதுமக்கள் யானையை விரட்டிவிட்டு படுகாயமடைந்த தொழிலாளி மயில் வாகனனை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். திருவண்ணாமலை அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கிரிவலம் சென்ற பக்தர்கள் 20 பேர் படுகாயமடைந்தனர். அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம். இந்நிலையில் நேற்று பௌர்ணமியை முன்னிட்டு வேலூரை அடுத்த காங்கேயநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பலர் திருவண்ணாமலைக்கு பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது கலசப்பாக்கம் அருகே வசூர் கூட்டு சாலையில் அப்பேருந்து வந்து கொண்டிருந்த போது திருவண்ணாமலையில் இருந்து வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மோதியது. இதில் பக்தர்கள் 20 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து மீட்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
மாசம் மாசம் கிரிவலத்துக்கு வரவங்க இந்த மாசம் அதே மாதிரி கிரிவலத்துக்கு வந்தோம். அப்போ வந்து எதிர்க்க வந்த பஸ்ஸு சிறப்பு பேருந்தில் வந்தோம். எதிர்க்க வந்த பஸ்ஸு வந்து மோதிதால நாங்கள் வந்த பஸ்ஸு கவுந்துருச்சு. அதில் நாங்கள் அந்த பஸ்ஸில் இருந்து நிறைய பேருக்கு அடி. நாங்கள் கொஞ்சம் பேர் திருவண்ணாமலை மாவட்ட ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் பேர் போலூர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, கொஞ்சம் பேர் அடுக்குமாறைக்கு அனுப்பியிருக்காங்க. இன்னும் என்ன இருக்குன்னு தெரியல. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் மீனுக்கு விரிக்கப்பட்ட வலையில் நடராஜர் வெண்கல சிலை சிக்கியதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் தெற்கு சோழியநல்லூரை சேர்ந்த காளிராஜ் என்பவர் தாமிரபரணி ஆற்றில் மீன்பிடித்து விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் ஆற்றில் மீன்பிடிக்க வலையை வீசிய காளிராஜ் வலையில் 1.5 அடி உயரம் கொண்ட நடராஜர் சிலை ஒன்று சிக்கியுள்ளதை கண்டு ஆச்சரியமடைந்துள்ளார். பின்னர் தகவல் அறிந்த நிகழ்விடத்திற்கு வந்த தச்சநல்லூர் காவல்துறையினர் சிலையை மீட்டு மாவட்ட வருவாய் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். மேலும் ஆற்றில் சாமி சிலை கண்டெடுக்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் 102 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்துவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். கோடை காலம் இன்னும் தொடங்காத நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் வெயில் சுட்டெரித்து வருகிறது. இந்த ஆண்டு அதிகப்படியான மழை கொட்டி தீர்த்த பிறகும் வெயிலின் உக்கிரம் அதிகரித்து வருகிறது. இதையடுத்து தருமபுரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாகவே வெயில் இருந்த நிலையில் தற்போது 102 டிகிரிக்கு மேல் வெப்பம் கொளுத்துவதால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் 2 சக்கர வாகன ஓட்டிகள், தெருவோர வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரும் இளநீர், தர்பூசணி உள்ளிட்டவைகளை உட்கொண்டு வெப்பத்தை தணித்து வருகின்றனர். வட மாநிலத்திலிருந்து வர நாங்க ராஜஸ்தான்ல இருந்து வர்றோம். வெயில் ரொம்ப கடுமையா இருக்குதுங்க. வண்டியை ஒன்னும் ஓட்ட முடியல. இன்ஜின் வேற சூடு, இங்க வெயிலும் வேற அதிகமா இருக்குது. அதனால சரி வண்டி நிப்பாட்டிட்டோம். ஒரு 2-3 மணி நேரம் ஒரு சாயங்காலம் வாக்குல எடுத்துட்டு போலாம். இல்லைன்னா இப்படியே ஓட்டினா இன்ஜினுக்கு ஹீட்டா இருக்கு, நம்மளுக்கு ஒன்னும் ஓட்ட முடியல. அதனால வண்டி நிப்பாட்டி குளிக்க இங்க அதான் ஹைவேல இருக்கு, அதுல குளிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு நிப்பாட்டிக்கிட்டோம். கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பே வெயில் கொளுத்துவதால் ஏப்ரல், மே மாதங்களில் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்குமோ என்று பொதுமக்கள் அஞ்சுகின்றனர். வெயில் ஒருபுறம் என்றால் அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக பகல் நேரங்களில் வீடுகளில் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை அடுத்து தமிழக கேரள எல்லையில் இரு மாநில காவல்துறையினர் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டனர். தமிழகம் மற்றும் கேரளாவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து ஆயத்த பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக இரு மாநில எல்லைகளில் நடைபெறும் குற்ற செயல்களை தடுப்பது மற்றும் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து தமிழக, கேரள மாநிலங்களைச் சேர்ந்த காவல்துறை, கலால்துறை அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். மியான்மர் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக ஆங் சான் சூகி பொறுப்பு, விரைவில் பதவியேற்பார் என ஜனநாயகத்திற்கான தேசிய கட்சி அறிவிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு. மனவிருப்பம் போலெல்லாம் செய்திகள் தொடர்கின்றது. மியான்மர் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக ஆங் சான் சூகி விரைவில் பொறுப்பேற்பார் என்று ஜனநாயகத்திற்கான தேசிய கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மியான்மரில் ராணுவ ஆட்சி முடிவுக்கு வந்து ஜனநாயக முறைப்படி கடந்த நவம்பர் 8ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதில் ஆங் சான் சூகியின் ஜனநாயகத்திற்கான தேசிய கட்சி இரு சபைகளிலும் 80% அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. மியான்மர் நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி வெளிநாட்டவரை திருமணம் செய்து கொண்டவர் அந்நாட்டின் அதிபராக பதவியேற்க கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் நாட்டின் மந்திரியாக செயலாற்ற குறிப்பிடும்படியான தடை ஏதுமில்லை என்பதால் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவரான ஆங் சான் சூகியின் மியான்மர் நாட்டின் வெளியுறவுத்துறை மந்திரி பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.